अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பிரிட்டனின் ஆண்டு மாநாடு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அருளால் அடுத்த ஜும்ஆவிலிருந்து ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வின் அருளால் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிற நாடுகளில் இருந்து விருந்தாளிகளின் வருகை தொடங்கிவிட்டது. மாநாட்டின் நாட்கள் நெருங்க நெருங்க அருகிலும் தூரத்திலும் உள்ள நாடுகளிலிருந்து வரும் விருந்தாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக தொடங்கும். இவ்வாறு பிரிட்டனின் பிற நகரங்களிலிருந்தும் விருந்தாளிகள் வர தொடங்கிவிடுவர். மாநாட்டின் விருந்தாளிகளுள் அஹ்மதிகள் தவிர மாநாட்டின் பர்க்கத்தில் இருந்து அருள் பெறுவதற்காக பிறரும் வருகின்றனர். இப்போது பிரிட்டனை தவிர சில மற்ற நாடுகளிலிருந்தும் ஜமாத் அல்லாதவர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட வருகின்றனர். அவர்களுள் சில நாடுகளின் அரசு பிரதிநிதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் படித்த மக்களுள் செல்வாக்கு மிக்கவர்களும் வருகின்றனர். அதேபோன்று பத்திரிகை மற்றும் பிற ஊடகத்தை சார்ந்தவர்களும் இப்போது அதிகமாக வருகின்றனர். இந்த வருகை தருகின்ற அந்நியர்கள் அனைவரும் மிகவும் ஆழமான கண்ணோட்டத்துடன் நமது ஒவ்வொன்றையும் பார்க்கின்றனர். பொதுவாக அவர்கள் அதனால் தாக்கத்திற்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக அவர்கள் நமது நிர்வாக அமைப்பை பார்க்கின்றனர். அனைத்தும் தன்னார்வர்களின் அமைப்பாக உள்ளது. இதுவே பிறகு தப்லீகிற்காக மேலும் வழிகளை திறக்கிறது, மேலும் அறிமுகமும் ஏற்படுகிறது. மேற்கொண்டு அஹ்மதியத்தை பற்றி அறிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்கின்றனர். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய பணி செய்கின்ற தன்னார்வலர்களாகிய ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர், குழந்தைகள் அனைவரும் ஒரு மௌனமான தப்லீக் செய்பவர்களாக இருக்கின்றனர். பிரஸ் மூலமாகவும் உலகின் தூர தூர பகுதிகளுக்கு பரந்த அளவில் அஹ்மதியத்தின் அறிமுகம் பரவுகிறது. சில சமயங்களில் சாதாரண நாட்களிலும் கூட சில சம்பவங்களின் காரணத்தால் பத்திரிகைகளின் கவனம் ஜமாத் மீது ஏற்படுகிறது. உதாரணமாக இங்கு ஐரோப்பாவில் சில வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு ஜமாத் மக்களுள் பெண்கள் உட்பட இஸ்லாம் பற்றிய சரியான போதனையை
எடுத்து வைக்க முயன்றபோது இதில் நமது செய்தி பிரிவும் முக்கிய பங்கு வகித்துள்ளது. அதில் நமது கொள்கை பரப்புனர்களின் பெரிய நேர்காணல்கள் கூட வந்து கொண்டிருந்தன. ஜமாத்தை இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த போதனையின் அடிப்படையில் உலகின் பத்திரிகைகள் உலகில் பரந்த அளவில் அறிமுகம் செய்து வைத்தன. எங்கெல்லாம் இந்த சம்பவங்கள் நடந்தனவோ அங்கெல்லாம் ஜமாத்தின் அறிமுகமும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் மாநாட்டின் நாட்களிலும் கூட இதன் மூலம், அதாவது மாநாட்டின் மூலமாக ஜமாத்தை அறிமுகம் செய்விப்பதற்கு பரந்த ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்து தருகின்றான். மாநாட்டின் நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவுகள் மூலமாக அஹ்மதிகள் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யவும் கற்கவும் வருகிற அதே வேளையில் அந்நிய ஜமாத்துகளை சார்ந்த விருந்தினர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் கூட அறிவு மற்றும் கொள்கை சார்ந்த போதனைகளை கேட்பதுடன் கூடவே பொதுவாக மாநாட்டின் சூழல் மற்றும் அஹ்மதி ஆண் பெண்களின் தன்னார்வ தொண்டு, விருந்தோம்பலின் உணர்வுடன் அவர்கள் செய்யும் பணிகளை பார்த்து இஸ்லாமிய அழகிய போதனையினை செயல் ரீதியாகவும் கண்டுகொள்கின்றனர். நான் ஏற்கனவே கூறியது போன்று இது மிக பெரும் தப்லீகின் வழியாகும். ஆகவே தன்னார்வர்கள் ஊழியர்களின் பங்கு மிக பெரியதாகும். ஊழியர்கள் எந்த நிலையிலிருந்து பணி செய்தாலும் அவர்களுக்கென ஓர் முக்கியத்துவம் இருக்கவே செய்கிறது. அந்த முக்கியத்துவத்தை ஒரு சாதாரண ஊழியரிலிருந்து ஆபீசர்கள் வரை ஒவ்வொருவரும் கண்முன் நிறுத்த வேண்டும். ஒரு சாதாரண தண்ணீர் புகட்டுகின்ற உதவியாளர் ஒரு சாதாரண சிறுவராகவே இருக்கட்டும், அவரது நடைமுறை மற்றும் ஒரு பிடிப்புடன் தன்னலமற்ற பணி செய்வது ஆகியவை அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை அவர்கள் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற அதே வேளையில் அந்நியர்களையும் கூட தாக்கத்திற்கு உள்ளாக்குகிறது. அதனை மாநாட்டில் கலந்து கொள்ளும் விருந்தாளிகள் வெளிப்படுத்தவும் செய்கின்றனர். அதேபோன்று ஊழியர்கள் தவிர ஆபீசர்கள் கூட நினைவில் கொள்ள வேண்டும், தமது ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை மட்டுமே தொண்டு செய்பவர்களாக கருதி அவர்களிடம் மட்டும் வேலை வாங்க வேண்டாம். மாறாக தாமுமே கூட ஓர் உதவியாளர் அல்லது ஊழியர் என்று கருதி வேலை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தமது ஊழியர்களிடமும் பிற மக்களிடமும் தமது நடைமுறையை மென்மையாகவும் ஒத்துழைப்பு நல்குவதாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். முகத்தில் எளிமை மற்றும் மென்மையின் தாக்கம் தென்பட வேண்டும். நாவிலும் மென்மையும் நல்லொழுக்கத்தின் உயர்தரமும் நிலைநாட்டப்பட வேண்டும். எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், விருந்தோம்பல் மிக முக்கிய துறையாகும். விருந்தோம்பல் என்பது உணவு வழங்கல், தண்ணீர் புகட்டல் அல்லது அதிகம் தங்குமிடம் ஏற்பாடு செய்து தருதல் என்ற அளவில் மட்டுமல்ல, மாறாக ஆண்டு மாநாட்டின் ஒவ்வொரு துறையும் விருந்தோம்பலே ஆகும். அது வேறு என்ன பெயர் வழங்கப்பட்டிருந்தாலும் சரியே, மாநாட்டிற்கு எவர் வருகின்றாரோ அவர் விருந்தினர் ஆவார். அவரது தேவைகளை கருத்தில் கொள்வதும், அதுவும் நமக்கு கிடைத்துள்ள வசதிகளை பொறுத்து கருத்தில் கொள்வதும், மாநாட்டில் எந்தெந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியமாகும். அதற்காக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தனது உணர்வை ஓரிடத்தில் இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார்கள். இது நமது நிர்ணயிக்கப்பட்ட செயல் திட்டமாகும். அன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகின்றார்கள், எனக்கு எப்போதும் எந்த விருந்தாளிக்கும் கஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இதற்காக நான் எப்போதும் வலியுறுத்தி வருகிறேன், முடிந்தவரை விருந்தாளிக்கு நிம்மதியை வழங்க வேண்டும். கூறுகிறார்கள், விருந்தாளியின் உள்ளம் கண்ணாடியை போன்று நுட்பமானது.
சிறிது கஷ்டம் ஏற்பட்டாலும் உடைந்து போகிறது. ஆகவே இதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்மை கஷ்டத்தில் ஆழ்த்தி கூட அதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது விருந்தாளிக்கு நிம்மதியை வழங்க முயற்சி செய்ய வேண்டும். நான் ஒவ்வொரு துறையின் ஆபீசர்களிடமும் கூறுவேன், அவர்களின் நடைமுறை மென்மையாக இருக்குமெனில், அவர்களின் ஒழுக்கம் நல்லதாக இருக்குமெனில், அவர்களிடம் பொறுமை இருக்குமெனில், பொருத்தமற்ற வார்த்தைகளை கேட்கும் தைரியம் இருக்குமெனில், அவர்களின் உதவியாளர்களும் அவர்களின் கீழ் பணியாற்றுபவர்களும் அதே போன்ற நடைமுறையை விருந்தாளிகளிடம் காட்டுவர். விருந்தோம்பலின் உயரிய முன்மாதிரியை நிலைநாட்டுவர். ஆனால் ஆபீசர்களின் முகத்தில் கடுமையும் வார்த்தைகளில் கடுகடுப்பும் பேச்சை ஆழ்ந்து கேட்டு புரிந்து கொள்ளும் வழக்கம் இல்லாமலும் இருந்தால் அவர்களின் உதவியாளர்களும் அவர்களின் கீழ் பணியாற்றுபவர்களும் அதே நடைமுறையை காட்டுபவராகவே இருப்பர். ஆகவே விருந்தோம்பலில் மிக உயரிய தரத்தை நிலைநாட்டுவதற்கு ஒவ்வொரு துறையின் அதிகாரிகளும் தமது நிலையை உற்று நோக்க வேண்டும். எளிமை மற்றும் பணிவை அதன் உச்சத்திற்கே எடுத்துச் செல்ல வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஓரிரண்டு துறை மட்டுமே விருந்தோம்பலுக்குள் வருவதில்லை. மாறாக ஆண்டு மாநாட்டின் ஒவ்வொரு துறையுமே விருந்தோம்பலின் துறைதான். தங்குமிடத்தை கவனிக்கின்ற துறையாகட்டும், உணவு சமைக்கிற துறையாகட்டும், உணவு பரிமாறுகிற ஏற்பாடாகட்டும், அல்லது போக்குவரத்தை சரிபடுத்துகிற அமைப்பாக இருக்கட்டும், அல்லது சுத்தம் மற்றும் குளியலறை சம்பந்தப்பட்ட ஏற்பாடாக இருக்கட்டும், அல்லது டாக்டர்கள் மற்றும் பாராமெடிக்ஸ் உள்ளடக்கிய உடல்நலத்துறை சம்பந்தப்பட்ட அமைப்பாக இருக்கட்டும், அல்லது வழிகளை காட்டித் தருகிற ஹுத்தாம் அல்லது பிறராகட்டும், அல்லது செக்யூரிட்டி துறையாகட்டும், ஒவ்வொருவரும் அல்லது இது தவிர பிற துறையினர் ஒவ்வொருவரும் தத்தமது வட்டத்தின் விருந்தோம்புபவர்களே ஆவர். தங்குமிடம் ஏற்பாடு செய்பவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், ஒருங்கிணைந்த தங்குமிடங்களிலும் சரி, கூடாரங்களிலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் படுக்கை வசதிகளை குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். சந்தேகமின்றி தற்போது வெயில் காலம்தான். எனினும் இரவில் திடீரென்று குளிர் வந்துவிடலாம். இன்ஷா அல்லாஹ் தஆலா மாநாடு நடக்கவிருக்கின்ற ஹதீகத்துல் மஹதியில் பொதுவாக லண்டனை விட 4-5 டிகிரி வெப்பநிலை குறைவாகவே உள்ளது. எனவே சிலர் தாம் தூங்குவதற்குரிய டென்ட்டை எடுத்து வருபவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு படுக்கைக்கு சிறந்த ஏற்பாடு இருக்க வேண்டும். கடந்த வருட அனுபவம் இதுதான். பருவநிலை இரவில் குளிர்ந்து விட்டதால் குழந்தைகளை உடையவர்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகினர். அதே போன்று உணவு பரிமாறுபவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நேரடியாக விருந்தாளிகளுடன் தொடர்பு இருக்கிறது. அவர்களுக்கு எப்போதும் நினைவு ஊட்டுகிறேன், உணவை தட்டில் போடும்போது விருந்தினரின் விருப்பத்தையும் பார்க்க வேண்டும். இதில் கணிசமான சிரமம் இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதனையும் தெரிந்து கொண்டு தர முயற்சி செய்யுங்கள். நிர்பந்தமான சூழ்நிலையில் கடுமையான பதில் சொல்வதற்கு பதில் அழகிய முறையில் பதில் சொல்லுங்கள். கடுமையான வார்த்தையால் மற்றவரது உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது. இவ்வருடம் மாநாட்டு ஏற்பாட்டின் கீழ் உணவு தட்டுகள் மாற்றப்பட்டுள்ளன. முன்னர் பயன்படுத்தப்பட்ட தட்டுகள் சம்பந்தமாக அதில் அதிக சூடான உணவை தரக்கூடாது என்றும், அதனால் சில நச்சுத்தன்மையுள்ள கெமிக்கல்ஸ் அதிலிருந்து வெளிப்படுகின்றன என்றும் கூறப்பட்டது. நமது உணவோ நல்ல சூடாக இருக்கும். ஆண்டு மாநாட்டின் இன்சார்ஜ் இவ்வருடம் உணவு பரிமாறப்படவிருக்கிற தட்டை காண்பித்தார். இது ஒரு வகை சிறப்பு வகை காகிதமாக இருக்கும்.
எனவே உணவை போடுபவர் எச்சரிக்கையாக இட வேண்டும். ஒருவேளை மெல்லியதாக இருந்தால் 2 பிளேட்டை சேர்த்து வைத்து பயன்படுத்துங்கள். ஆண்டு மாநாட்டு அமைப்பாளர்கள் இவ்வருடம் உணவு பரிமாறுபவர்களுக்கு சரியான வழிகாட்டல் வழங்க வேண்டும். பிறகு போக்குவரத்து ஏற்பாடும் மிக முக்கியமான ஏற்பாடாகும். இம்முறை தூரத்தில் பார்க்கிங் வைக்கப்பட்டிருப்பதால் அதிக அளவில் ஷட்டில் பஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆண்டு மாநாட்டு பொறுப்பாளர்கள் இதனையும் செயற்துடிப்புள்ளதாக்க வேண்டும். அதன் மூலம் மக்கள் குறித்த நேரத்தில் மாநாட்டுக்கு வந்து சேர இயலும். கார்களில் வரும் விருந்தாளிகள் நினைவில் கொள்ள வேண்டும், அவர்களின் பார்க்கிங் தூரத்தில் இருக்கலாம். மாநாட்டு திடலை விட்டு நல்ல தூரத்தில் இருக்கலாம். எனவே அதனையும் கணக்கில் வைத்து புறப்படுங்கள். இதேபோன்று பிற துறைகள் உள்ளன. விருந்தாளிகளுக்கு அதிக அளவில் வசதிகளை செய்து தருவது எப்படி என்ற யோசனையுடன் அவர்களுக்கு பணி செய்யும் முறையையும் ஊழியர்களின் பயிற்சியையும் வழங்க வேண்டும். படைப்பின சேவை செய்பவர்கள் மற்றும் பாதுகாப்பு பணி செய்யும் ஊழியர்களும் சரி, முன்னரை விட எச்சரிக்கையாக பணி செய்ய வேண்டியிருக்கும். உலகின் தற்போதைய சூழ்நிலை அவ்வாறு உள்ளது. அத்துடன் விருந்தாளிகளின் சுய கௌரவம், மன உணர்வுகளையும் கவனத்தில் கொண்டே எல்லா வேலையும் செய்ய வேண்டும். கார் செக்கிங் மற்றும் ஸ்கேனிங் பணிகளில் முதல் நாளில் இருந்து கடைசி நாள் வரை முழு கவனத்துடன் செக்கிங் செய்ய வேண்டும். ஒரு மனிதர் வெளியில் செல்கிற ஒவ்வொரு முறையும் உள்ளே வரும்போது சோதனையிட வேண்டும். எனினும் இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், தம்மையே தான் இவர் கவனிக்கிறாரோ என்றும் அல்லது தாம் தவறாக நடத்தப்படுகிறோம் என்றும் அவருக்கு எண்ணம் வந்துவிடக்கூடாது. எவ்வாறிருப்பினும் மாநாட்டின் ஏற்பாடுகள் தற்காலிகமாக செய்யப்படுபவைதான். இதனை நான் நன்றாக உணர்கிறேன். தற்காலிக ஏற்பாடுகள் ஒருபோதும் தவறுகள் மற்றும் குறைபாடுகள் இல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் சொல்வதாயின் நிரந்தர ஏற்பாடுகளில் கூட குறைபாடுகளும் தவறுகளும் உருவாகி விடுகின்றன. ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நமது திறமைகளை, தகுதிகளை பயன்படுத்தி விருந்தினருக்கு வசதிகளை சென்று சேர்க்க ஏற்பாடு செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும். ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளி ஆவார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளியாக இருக்கிற காரணத்தால் நாம் ஒவ்வொரு விருந்தாளியையும் நாம் சிறப்பு விருந்தாளியாகவே கருத வேண்டும். அவருக்கு விருந்தோம்பல் செய்வதற்கு நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டு மாநாட்டின் ஏற்பாட்டின் கீழ் ஒரு துறை கண்காணிப்பு துறை என்றும் உள்ளது. பல்வேறு துறைகளை இந்த துறையின் ஊழியர்கள் கண்காணித்து குறைபாடுகளை தமது ஆபீசர்கள் மூலமாக ஆண்டு மாநாட்டு அமைப்புக்கு கவனமூட்டுகின்றனர். ஆனால் ஒவ்வொரு துறையின் ஆபீசர்களும் தமது துறையின் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை பார்ப்பதற்காக சிலரை டியூட்டியில் இட வேண்டும். அவர்கள் தத்தமது பிரிவின் நிறை குறைகளை ஆய்வு செய்து மாலையில் தமது ஆபீசருக்கு ரிப்போர்ட்டை தர வேண்டும். இது மாநாட்டின் போதும் வரும் வருட மாநாடுகளிலும் மேம்பாட்டை உருவாக்குவதில் உதவி செய்யும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு ஆய்வு செய்வதற்கு கவனமூட்டியவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள். லங்கரின் அமைப்பாளர் விருந்தாளிகளின் தேவைகளை ஆய்வு செய்து வர வேண்டும். ஆனால் அவரோ தனி மனிதர். எனவே சில நேரங்களில் கவனம் இருக்காது. சில விஷயங்களில் அவரது பார்வைக்கு தப்பிவிடவும் செய்யலாம். எனவே இன்னொருவர் நினைவூட்ட வேண்டும். நினைவூட்டுவதற்கு மிகச்சிறந்த வழி தாமே நினைவூட்டுவதற்காக ஒருவரை நியமிக்க வேண்டும். எங்கெங்கு குறை உள்ளது என்று அவர் ஆய்வு செய்ய வேண்டும்.
பணக்காரர் ஏழை எல்லோரையும் ஒன்றுபோல் விருந்தோம்ப வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்காக சில சின்னஞ்சிறிய விஷயங்களையும் கவனமூட்டியுள்ளார்கள். மிகவும் நுட்பமாக விருந்தோம்பலை புரிய வைத்துள்ளார்கள். இந்த வகையில் ஒருமுறை கூறினார்கள், வரக்கூடிய விருந்தினர்கள் புதியவர்கள், தெரியாதவர்கள். இங்கும் கூட சில புதிய விருந்தினர்கள் பல நாடுகளில் இருந்து வருகின்றனர். கூறுகின்றார்கள், இவர்களின் ஒவ்வொரு தேவையையும் கவனத்தில் கொள்வது நமது கடமையாகும். கூறுகின்றார்கள், சில வேளைகளில் சிலருக்கு கழிப்பிடமும் தெரியாமல் போகிறது. இதனால் மிகவும் சிரமம் ஏற்படுகிறது. எனவே விருந்தினரின் தேவையை கவனத்தில் கொள்வது அவசியமாகும். அன்னார் கூறினார்கள், எவர்களை இந்த வேலைக்கான பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதோ அவர்களின் கடமையாவது எந்த ஒரு புகாரும் வரவிடக்கூடாது. ஏனெனில் மக்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மைல் பயணம் செய்து உண்மை மற்றும் கலப்பற்ற தன்மையுடன் உண்மையை ஆய்வு செய்யும் பொருட்டு வருகின்றனர். இந்த விஷயங்களை அன்னார் அந்நியர்களை கவனத்தில் கொண்டு கூறியிருந்தாலும் நம்மோருக்கும் விருந்தோம்புதல் பற்றியும் மாநாட்டின் விருந்தோம்பல் பற்றியும் வழிகாட்டல் கிடைக்கிறது. அவ்விடங்களில் அன்னார் மிகவும் கவனமூட்டியுள்ளார்கள். பிறகு நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்நிய ஜமாத் அல்லாத விருந்தினர் அல்லது பிரசு பிரதிநிதிகள் இருக்கின்றனர். இவர்கள் பொதுவாக நமது நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்கின்றனர். ஒவ்வொரு துறையின் ஊழியர்களின் நல்லொழுக்கத்தின் தரம் மிக பரந்ததாக இருக்க வேண்டும். பிறகு ஓரிடத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், எனது நியதிப்படி ஒரு விருந்தாளியின் கடுமையான நடைமுறையும் கூட சகித்து கொள்ள வேண்டும், அவர் அந்நியரோ நம்மவரோ. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தோம்பலின் தரத்தை எழுதியவாறு ஒருமுறை இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆலா ஹதரத் ஹுஜ்ஜத்துல்லா மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தோம்பல் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருந்தோம்பலின் உயரிய உயிருள்ள முன்மாதிரியாகும். எழுதுகிறார், அன்னாருடன் அதிக அளவில் நெருங்கியிருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒருவர் அஹ்மதியாக இருந்தாலும் சரி, அஹ்மதியத்தில் நுழையாதவராக இருந்தாலும் சரி, அவருக்கு விருந்தோம்பலில் சிறு கஷ்டம் ஏற்பட்டாலும் கூட அன்னாருக்கு அது மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தியது. தூய அன்பர்களை பொறுத்தவரை அவர்களின் ஆன்மாவில் இன்னும் அதிகமாகவே எழுச்சியும் பரிவும் ஏற்பட்டது. இந்த எழுச்சியையும் பரிவையும் நாம் மாநாட்டுக்கு வருகிற விருந்தாளிகளுக்காக காட்ட வேண்டும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை குறித்து கூறினார்கள். இது சம்பந்தமாக ஒரு ரிவாயத் வருகிறது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் மற்றும் இறுதி நாளின் மீது ஈமான் கொள்வதற்கு 3 காரியங்களை செய்வது அவசியம். ஒன்று, நல்லதை கூற வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும். தமது பக்கத்தில் இருப்பவரை மதிக்க வேண்டும். 3வது, தம்முடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும். விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் மற்றும் இறுதி நாளின் மீது ஈமான் கொள்வதற்கான நிபந்தனைகளுள் ஒரு நிபந்தனையாகும். இதுவன்றி இன்னும் நிறைய நிபந்தனைகள் உள்ளன. ஒரு மூமினுடைய ஈமானின் உயரிய தரத்தை எய்துவதற்கு விருந்தோம்பலும் ஒரு நிபந்தனை என்று நாம் கூறலாம். விருந்தோம்பல் தொடர்பாக நான் இதனையும் கூறுவேன். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளிகளின் மார்க்க நிலையை மேம்படுத்துவது மற்றும் தர்பியத்தையும் கவனத்தில் கொண்டார்கள். இந்த வகையில் ஒரு ரிவாயத் வருகிறது, விருந்தாளிகளுக்கு உணவு உண்ண செய்த பிறகு அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பள்ளியில் தங்குவதற்கு அனுப்பினார்கள்.
அதிகாலை தொழுகை வேளையில் அனைவரையும் எழுப்பினார்கள். மாநாட்டில் தர்பியத் பிரிவு இருக்கிறது, அதுவும் இதற்காகவே நிறுவப்பட்டுள்ளது. அவர்கள் விருந்தாளிகளுக்கு தொழுகையை பற்றி கவனமூட்டி வாருங்கள், ஃபஜ்ர் மற்றும் தஹஜ்ஜுதுக்காக எழுப்புங்கள், ஆனால் மென்மை மற்றும் அன்புடன் செய்யுங்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த சில கருத்துகள் விருந்தாளிகளின் தொடர்பாக நான் கூறினேன். அல்லாஹ் தஆலா எல்லா ஊழியர்களையும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளிகளுக்கு நல்ல முறையில் தொண்டாற்ற வாய்ப்பு தருவானாக. தொழுகைக்கு பிறகு நான் 2 காயிப் ஜனாசா தொழுவிப்பேன். முதலாவது கண்ணியத்திற்குரிய சையது முகமது அஹமது சாப். இவர்கள் டாக்டர் ஹதரத் மீர் முகமது இஸ்மாயில் சாப் ரஸியல்லாஹு அன்ஹு உடைய மகனாவார். இவர் 13 ஜூலை 2017 அன்று தமது 92ஆம் வயதில் லாகூரில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஹதரத் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிபுடைய மூத்த மகனாவார்கள். உம்முல் முஃமினீன் ஹதரத் அம்மா ஜான் இவர்களது மாமி ஆவார்கள். இவர்களது திருமணம் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் ரஸியல்லாஹு அன்ஹு உடைய சிறிய மகளுடன் நடந்தது. இவ்வாறு இவர் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் உடைய சிறிய மருமகனாகவும் இருந்தார்கள். டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாப் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். முதல் திருமணம் ஹதரத் ஷவுகத் சுல்தான் சாஹிபாவுடன் 1906ஆம் ஆண்டில் நடந்தது. இவர்களுக்கு குழந்தை இல்லை. இரண்டாவது திருமணம் அமத்துல் லத்தீப் பேகம் சாஹிபாவுடன் 1917இல் நடந்தது. இவர் சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவின் கணக்கராக இருந்த ஹதரத் மிர்சா முகமது ஷஃபி சாப் தஹலவியினுடைய மகள் ஆவார்கள். அல்லாஹ்வின் அருளால் அவர் மூலமாக அவர்களுக்கு 7 மகள்களும் 3 மகன்களும் பிறந்தனர். காதியானில் மீர் முகமது சாஹிப் 1939 ஆம் ஆண்டு மெட்ரிக் பாஸ் செய்தார்கள். பிறகு லாகூரில் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி தேர்வு எழுதினார்கள். ஃபிளைட் கேடட் ஆக சேர்ந்தார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாபின் மகளான இவரது துணைவியார் கண்ணியத்திற்குரிய அமத்துல் லத்தீப் சாஹிபா. அவர்களுக்கு 3 மகன்களும் 1 மகள். ஒரு மகன் ஹாஷிம் அக்பர் அலி சாப் இங்கு ஹாட்லேபூரின் ஜமாத் தலைவர் ஆவார். ஒரு மகள் டாக்டர் ஆயிஷா. இவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். இவர்கள் தாமே ஒரு முறை தமது அனுபவங்களை எழுதுகிறார்கள். 2வது உலகப் போரில் போர் விமானத்தின் பைலட்டாக பிரிட்டனின் சார்பாக யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். பர்மா நுழைவு பகுதியில் 1945இல் இவரது விமானம் அவசர தரையிறக்கம் செய்ய வேண்டியதாயிற்று. விமானம் சேதமுற்று அழிந்துவிட்டது. இவர்கள் அற்புதகரமான முறையில் பாதுகாப்பாக இருந்தார்கள். பிறகு 1947இல் இவர்களுக்கு சிவில் அவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனது. இந்தியன் நேஷனல் ஏர்வேஸில் ஃப்ளையிங் டியூட்டி செய்து வந்தார்கள். 1947இல் நிலைமை மோசமாக இருந்தது. அதே வருடத்தில் ஹதரத் மீர் முகமது இஸ்மாயில் சாப் என்னுடைய வஃபாத்தும் நிகழ்ந்தது. ஆனால் சூழ்நிலை காரணமாக அன்னார் ஜனாசாவுக்கு வர முடியவில்லை. 2 நாட்களுக்கு பிறகு காதியான் வந்து சேர்ந்தார்கள். இவர்களுக்கு வரலாற்று அடிப்படையில் ஜமாத்துடன் தொடர்புடைய சம்பவங்கள் இவ்வாறாகும். இவர்கள் ஏர்போர்ஸில் இருந்தபோது
இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது முஸ்லிம் மவுத் 2 சிறிய விமானங்களை வாங்கினார்கள். பைலட் தேவைப்பட்டது. கூறுகின்றார்கள், எனக்கு இரவில் தூது செய்தி கிடைத்தது. மிர்சா பஷீர் அஹமது சாப் என்னை உடனே வருமாறு அழைத்தார்கள். அப்போதே காதியானுக்கு புறப்பட்டார்கள். 3வது ஹலீஃபாவாகிய ஹதரத் மிர்சா நாசிர் அஹமது சாப் அப்போது சதுர் குதாம் அஹமதியாவாக இருந்தார்கள். அவர்கள் அந்த விமானத்துக்கு பொறுப்பாளராக இருப்பார்கள் என்றும் அவருக்கு கீழ் வேலை செய்ய வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அதன் மூலமாக அவர் நிறைய சாமான்களை பாகிஸ்தானுக்கு கொண்டு சேர்த்து வந்தார். இதில் ஒரு சுவையான சம்பவத்தை அன்னார் எழுதியுள்ளார்கள். அது என்னவென்றால், அது மிகவும் வரலாற்று சம்பவமாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. ஒரு நாள் காலையில் ஹதரத் முஸ்லிம் மவுத் ரஸியல்லாஹு என்னை ஹிலாஃபத் கட்டடத்திற்கு அழைத்தார்கள். என்னிடம் கூறினார்கள், உம்மிடம் மிகவும் விலை மதிப்புள்ள பொருளை தருகிறேன். அதனை லாகூர் எடுத்து சென்று ஷேக் பஷீர் அஹமது சாபிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த பொருளை பாதுகாப்பாக வைப்பதற்காக நீங்கள் ஷேக் அஹமது சாபிடம் இதே வார்த்தையில் கூற வேண்டும். மேலும் அதை கொடுத்துவிட்டு ரசீதும் வாங்கி திரும்பி வந்து என்னிடம் தர வேண்டும். மீர்சாப் கூறுகிறார், நான் அந்த அளவுக்கு பக்குவமற்றவனாக இருந்தேன். அப்போது எனக்கு எண்ணத்தில் வந்தது, ஹுசூர் என்னிடம் ஜமாத்தின் ஏதோ கருவூலம் பெட்டி தரப்போகிறார்கள், வைரங்கள் மணிகள் தரப்போகிறார்கள், அதனை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். பிறகு 2வது ஹலிஃபத்துல் மஸீ தமது இடத்திலிருந்து எழுந்தார்கள். ஒரு தூசு படிந்த டிராவல் பேக் எடுத்து வந்தார்கள். அதில் சில இடங்களில் கிழிந்தும் இருந்தது. மேலிருந்த ஜிப்பும் உடைந்திருந்தது. முழுவதும் காகிதங்களால் அந்த பேக் நிறைந்திருந்தது. அன்னார் அந்த பேக்கை என் முன் வைத்தார்கள். கூறினார்கள், என்னால் எழுதப்பட்ட திருக்குரானின் விளக்கங்களின் சில பகுதிகள் அச்சில் வந்துவிட்டன. சில பகுதிகள் எழுதப்பட்டு விட்டது, ஆனால் இன்னும் அச்சில் வரவில்லை. ஆனால் இன்னும் நிறைய பகுதிகள் எழுத வேண்டியது எஞ்சியுள்ளது. இந்த விரிவுரையை முழுமைப்படுத்துவது எனது வாழ்வின் முக்கிய மிஷன் ஆகும். எனவே இரவிலோ பகலிலோ, போகும்போதும் வரும்போதும், பணி செய்யும் போதும் திருக்குரானின் ஏதாவது ஆயத்து பற்றி எனது மனதில் ஒரு புதிய கருத்து தோன்றினால் அந்த பாயிண்டை ஒரு சாதாரண காகிதத்தில் எழுதி இந்த பேக்கில் போட்டு பாதுகாத்து வைக்கிறேன். அது தேவையான நேரத்தில் பயன்படுவதற்காக அவ்வாறு செய்கிறேன். இந்த எழுதப்பட்ட காகிதங்களில் உள்ள நோட்ஸ்களில் வரிசை கிரமம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் இது என்னை பொறுத்தவரை மிகவும் பயனுள்ளதாகும். மீர்சாப் கூறுகிறார், ஹுசூரிடமிருந்து பேக்கை வாங்கி பாதுகாப்பாக வைத்து லாகூருக்கு எடுத்து சென்றேன். அங்கு சென்று ஷேக் பஷீர் சாஹிப்பை ஏர்போர்ட்டிலிருந்து போன் செய்து கூப்பிட்டு அவரிடம் ஒப்படைத்து ரசீதும் வாங்கினேன். இது மிகப்பெரிய சம்பவமாகும். இது ஒரு வரலாற்று சம்பவமாகும். அதற்கு முஸ்லிம் மவுத் ரஜிலானுடைய சிறப்பாக கவனமூட்டி தந்த அந்த அன்னாரது மதிப்பு வாய்ந்த குறிப்புகளை அன்னார் எடுத்து சென்ற சம்பவமாகும். எவ்வாறு இருப்பினும் 1950 ஹதரத் முஸ்லிம் மவுத் ரஸியல்லாஹு அவர்கள் அவரை நீங்கள் ஏர்போர்ஸுக்கு செல்லலாம் என்று கூறினார்கள். 1965 வரை அன்னார் ஏர்போர்ஸில் வேலை செய்தார்கள். விங் கமாண்டர் என்ற பொறுப்பு வரை வகித்தார்கள். இக்காலத்தில் சில கோர்சஸ் படித்தார்கள். இங்கிலாந்திலும் சில கோர்சஸ் படித்தார்கள். 1960 63 வரை குவைட்டாவில் ஆர்மி கமாண்ட் அண்ட் ஸ்டாஃப் காலேஜில் இன்ஸ்பெக்டராக இருந்தார்கள். வார் பிளானிங்கின் இன்சார்ஜாகவும் இருந்தார்கள்.
1953 ஒரு கோர்ஸ் படிப்பதற்காக இங்கு வந்திருந்தார்கள். ட்ரைனிங்கிற்காக வந்தார்கள். இங்கு கண்ணியத்திற்குரிய சௌத்ரி ஜஹூர் பாஜ்வா சாப் இங்கு மிஷனரியாக இருந்தார்கள். கூறுகிறார்கள், எனது ட்ரைனிங்கை முழுமைப்படுத்திய பிறகு நான் திரும்புவதற்கு சில நாட்களே எஞ்சிருக்கும் போது பாஜ்வா சாஹிபுடன் சேர்ந்து மிஷன் ஹவுஸில் தங்கியிருந்தேன். அப்போது பாஜ்வா சாஹிப் மூலம் கர்னல் டக்ளஸ் சாஹிப்பை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பாஜ்வா சாஹிப் என்னை அறிமுகம் செய்து வைத்தார்கள். கூறுகின்றார், கர்னல் டக்ளஸ் சாஹிப்பிடம் நான் சென்றபோது நான் அவரிடம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது போடப்பட்ட கொலை வழக்கு தொடர்பாக கேட்டேன். அப்போது அவர் என்னிடம் கூறினார், நான் குர்தாஸ்பூரில் டெபுட்டி கமிஷனராக இருந்தேன். கொலை வழக்கு என்னிடம் கொண்டு வரப்பட்ட சம்பவம் நடப்பதற்கு முன், அதற்கு சில வருடம் முன்பு நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்று டக்ளஸ் கூறுகிறார். அப்போது நான் பட்டாலாவில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தேன். ஒரு நாள் அம்ரிட்சரில் இருந்து பட்டாலா திரும்பிக் கொண்டிருந்தேன். இதுவும் ஒரு வரலாற்று சம்பவமாகும். டக்ளஸ் கூறினார், கடைசி பெட்டியில் உள்ள முதல் வகுப்பில் அவர் பயணம் செய்தார். அம்ரிட்சரில் இருந்து புறப்படும் பொழுது குர்தாஸ்பூரின் அசிஸ்டன்ட் கமிஷனரிடமிருந்து எனக்கு ஒரு தூது செய்தி வந்தது. எனக்கு உம்மிடம் ஒரு முக்கிய செய்தி கூற வேண்டும். எனவே நான் உம்மை பட்டாலா ஸ்டேஷனில் சந்திப்பேன் என்பதே அந்த தூது செய்தியாகும். கர்னல் டக்ளஸ் கூறுகிறார், ட்ரெயின் பட்டாலாவை அடைந்ததும் அசிஸ்டன்ட் கமிஷனர் குர்தாஸ்பூர் ஸ்டேஷனில் இல்லை. ஒருவேளை ட்ரெயினில் உள்ள முதல் பெட்டியில் உள்ள முதல் வகுப்பு போகியில் அவர் என்னை தேடிக்கொண்டிருப்பாரோ என்று எண்ணியவாறு நான் விரைவாக ட்ரெயினில் இருந்து இறங்கி பிளாட்ஃபார்மில் வேகமாக நடந்து முன் பெட்டியை நோக்கி நடந்தேன். பிறகு கர்னல் டக்ளஸ் கூறினார், நான் பிளாட்ஃபார்மில் 2 பங்கு தூரத்தை கடந்ததும் நான் என்ன பார்த்தேன் என்றால், எதிர்ப்புறம் இருந்து ஒரு மனிதர் வந்து கொண்டிருந்தார். அவரது பார்வை கீழ் நோக்கி இருந்தது. ஒளி பொருந்திய முகம். எனது மூளையும் உள்ளமும் ஆட்டங்கண்டுவிடும் அளவுக்கு அந்த முகத்தில் ஓர் ஈர்ப்பு இருந்தது. கர்னல் சாப் கூறுகிறார், இம்மனிதருக்கு உலகத்துடன் எந்த ஈர்ப்பும் இல்லாதது போன்று இருந்தார். மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த ஒளி பொருந்திய முகத்திலிருந்து எனது பார்வையை திருப்புவது என்னால் இயலாத காரியமாக இருந்தது. எனவே நான் தொடர்ந்து அந்த முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என்னை விட்டு கடந்து விட்டார். நான் பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது சிறிதாக பார்வையை விட்டு மறைய தொடங்கியதும் நான் பின்வாக்கில் நடந்து போக தொடங்கினேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்ற பக்கத்தை நோக்கி போகிறார்கள். இவர் அவர்களை பார்ப்பதற்காக அன்னாரின் முகத்தை பார்த்து கொண்டே பின்புறமாக நடந்து செல்ல தொடங்கினார். அம்மனிதரை பார்த்து கொண்டே இருப்பதற்காக அவ்வாறு செய்ததாக கூறுகிறார்கள். இந்நிலையில் இந்தியராக இருந்த அந்த அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டரும் கொடியை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார். நான் பின்னோக்கி நடந்து அவரை மோதிவிட்டேன். அவர் என்னை பார்க்காததால் கீழே விழுந்து விட்டார். தவறோ என்னுடையது. அப்போது ஆங்கிலேயரின் ஆட்சி நடந்தது. அந்த அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். தவறு உம்முடையதல்ல, என்னுடையது என்றேன். எவ்வாறு இருப்பினும் அவரிடம் நான் கேட்டேன், இதோ போகிறாரே, இவர் யார், எனக்கு அதை கூறும் என்றேன். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூறினார், உங்களுக்கு தெரியாதா, இவர்கள் காதியானின் மிர்சா சாஹிப் ஆவார்கள். அவர் மிகவும் உணர்வுகளால் மிகைக்கப்பட்டார். அத்தகைய ஒளி பொருந்திய முகத்தை என் வாழ்நாளிலேயே பார்த்ததில்லை. அந்த தாக்கம் எனக்கு நீண்ட காலம் இருந்தது. பிறகு சிறிது சிறிதாக மறைந்து விட்டது. பிறகு நான் ஜட்ஜாக நியமிக்கப்பட்டு வந்தபோது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபைல் என்னிடம் வந்தது. அந்த கேஸ் மிகவும் சரியான முறையில் உருவாக்கப்பட்டிருந்தது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு
என் நிலையிலும் தண்டனை தரவே வேண்டியது ஏற்படும். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் காதியானை சார்ந்த மிர்சா குலாம் முகமது சாப் என்று நான் படித்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. சில வருடம் முன்பு நடந்த சம்பவம் முற்றிலும் எனக்கு அப்போது நினைவுக்கு வந்தது. சில வருடம் முன்பு பட்டாலாவில் நான் பார்த்த அந்த முகத்தை உடையவர் இந்த வேலையை செய்திருப்பார் என்று என்னால் நினைக்க முடியவில்லை. இன்னும் சொல்வதாயின் சிந்திக்க கூட முடியவில்லை. நான் மிகவும் சங்கடத்துக்குள்ளானேன். பல முறை அந்த ஃபைலில் தவறு கண்டுபிடிக்க முயற்சி செய்தேன், முடியவில்லை. இந்நிலையில் நான் ஆங்கிலேய டிஎஸ்பியை அழைத்தேன். அவருடன் கேஸ் சம்பந்தமாக ஆலோசனை செய்வதற்காக அழைத்தேன். டிஎஸ்பியிடம் கேட்டேன், நவுதுபில்லா ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்கள் கொலை செய்வதற்காக ஏவிய அந்த அப்துல் ஹமீது என்ற மனிதர் போலீசிடம் இருக்கிறாரா, சர்ச்சின் ஆதிக்கத்தில் இருக்கிறாரா? இந்த கேள்வியை கேட்டதும் அந்த ஆங்கிலேய டிஎஸ்பிக்கு போலீஸ் செய்த பெரும் தவறு பற்றிய உணர்வு ஏற்பட்டது. ஏனெனில் போலீஸ் அப்துல் ஹமீதை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திராமல் சர்ச்சிடமே வைத்துக்கொள்ள விட்டுவிட்டார்கள். எனவே உடனே இதோ வருகிறேன் என்று ஓடிப்போய்விட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ஆங்கிலேய டிஎஸ்பி திரும்பி வந்தார். அவர் கூறினார், ஒரு தவறு நடந்துவிட்டது. அப்துல் ஹமீதை சர்ச்சிடமே தங்கியிருப்பதற்கு விட்டுவிட்டேன். இப்போது என் ஆதிக்கத்தில் எடுத்து வந்துவிட்டேன். கேஸ் முற்றிலும் பொய்யானது. சர்ச்சிலிருந்து பணம் வாங்கும் ஆசையில் இந்த கதையை கட்டியுள்ளதாக அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். இந்த வகையில் கேஸ் நடந்தது. நான் எல்லா சாட்சியங்களையும் கேட்ட பிறகு அதற்கு மிர்சா சாஹிப்பை கேஸிலிருந்து கண்ணியத்துடன் விடுவித்தேன். தீர்ப்பு கூறிய பிறகு மிர்சா சாஹிப்பிடம் பொய்யான வழக்கு தொடர்ந்தவர்கள் மீது இழப்பீடு உரிமை கோரி வழக்கு போடலாம் என்றேன். அன்னார் கூறிவிட்டார்கள், இல்லை, எனது வழக்கு அல்லாஹ்விடம் உள்ளது. எனவே அவர்களிடமிருந்து எவ்வித இழப்பீடும் வேண்டாம். இந்த இரண்டு வரலாற்று சம்பவங்கள் இவர் கூறியுள்ளார்கள். ஒன்று நாடு பிரிவினையின் போது சாமான்களை கொண்டு வந்தது. இரண்டாவது கர்னல் டக்ளஸின் சம்பவம். மற்ற சம்பவங்கள் ஏற்கனவே கூறப்பட்டவையே. ஆனால் இதனை மிகவும் குறைவானவர்களை கேட்டிருப்பார்கள், படித்திருப்பார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர்கள் ஹதரத் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிபுடைய மூத்த மகனாக இருந்தார்கள். இந்த வகையில் ஹிலாஃபத்து தேர்வு குழுவிலும் சஹாபியின் மூத்த மகன் என்ற அடிப்படையில் பங்கு பெற்றிருந்தார்கள். மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது ஹிலாஃபத்து தேர்வு குழுவில் இருந்தார்கள். அன்னார் இதனையே கூறுகின்றார்கள், தேர்வின் போது வருகின்ற உணர்வுகளை வைத்து நான் சாட்சி கூறுகின்றேன். ஹிலாஃபத் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கிடைக்கிறது. ஏனென்றால் மனிதன் சில வேளைகளில் வேறொன்றை சிந்திக்கின்றான். ஆனால் அல்லாஹ் யாரை ஹலீஃபாவாக ஆக்க விரும்புகின்றானோ அவரை நோக்கி தூண்டுதலை உருவாக்கி விடுகின்றான். பிறகு இவர் மிகவும் நல்லவர், துஆ செய்பவர். ஆனால் மிகவும் மௌனமாக துஆ செய்பவர். ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மிகவும் பேரன்பு இருந்தது. அதனை பற்றி இவரது மகள் எழுதுகிறார், அல்லாஹ் தஆலா மற்றும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஆழமான அன்பு இருந்தது. என்னிடம் இதனையே தினமும் கூறுவார்கள், அல்லாஹ்வின் மகத்துவத்தை எப்போதும் உணர முயற்சி செய்யுங்கள், வெறும் சடங்கான இபாதத்தால் பயனில்லை. பிறகு அவர் எழுதுகிறார், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய வாழ்வை வாசித்து அன்னார் கண்ணீர் விடுவார்கள். உள்ளத்து அன்புடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் பல அம்சங்களை குறிப்பிடுவார்கள். கூறுகிறார்கள், உலக விஷயங்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு சிறந்த நீச்சல்காரராகவும் விளங்கினார்கள். எப்போதும் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை கவனத்தில் கொள்வார்கள். தந்தை என்ற முறையில் மிகவும் பரிவுள்ளவர்கள். எல்லா குழந்தைகளையும் கவனத்தில் கொண்டார்கள்.
குழந்தைகளுக்கு புரிய வைத்து வந்தார்கள். ஹிலாஃபத்துடனும் ஆழிய தொடர்பு இருந்தது. என்னுடன் ஹிலாஃபத்திற்கு பிறகு சிறப்பான தொடர்பு கொண்டிருந்தார்கள். தொடர்பை அதிகரிக்கவும் செய்தார்கள். சிறப்பான பற்றை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக, மக்ஃபிரத்துடைய நடைமுறையை காட்டுவானாக. இவரது பிள்ளைகளையும் இவரது நன்மைகளில் நிலை நிற்க தௌஃபீக் தருவானாக. இரண்டாவது ஜனாசா கண்ணியத்திற்குரிய மஹமூதா பேகம் சாஹிபா. இவர் சௌத்ரி முகமது சித்திக் சாஹப் பட்டி உடைய மனைவி ஆவார். இவர் நமது நைஜீரின் முபல்லிகாக இருந்த அஸ்கர் அலி பட்டி சாஹிபுடைய தாயார். 16 ஜூலை அன்று 73வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது தந்தை வழி பாட்டனார் சௌத்ரி சர்வர் கான் சாப் அஹ்மதியத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் இவரது குடும்பத்தில் 1928 அஹ்மதியத் வந்தது. இவரது மகன் எழுதுகிறார், அன்னார் செலவு செய்வதில் மிகவும் கவனத்துடன் இருப்பார்கள். எளிமை மற்றும் பணிவு இருந்தது. மரியாதைக்குரிய பெண்ணாக இருந்தார்கள். வாழ்நாள் முழுவதும் பொறுமை மற்றும் துஆவுடன் அவருடைய வாழ்நாள் கழிந்தது. ஹிலாஃபத்துடன் அளவு கடந்த பிரியம் இருந்தது. ஜமாத் பணிகளில் சுறுசுறுப்பாக பங்கேற்பவராக இருந்தார்கள். மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்த பெண்மணி. தொழுகை மற்றும் திருக்குரானின் மீது பேரன்பு இருந்தது. 3 மணிக்கு தவறாமல் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக எழுந்து விடுவார்கள். தஹஜ்ஜுத் தொழுகையை கல்யாணத்துக்கு முன்பாக ஆரம்பித்தேன். சோம்பலினால் தஹஜ்ஜுத் ஒருபோதும் விட்டதாக எனக்கு நினைவில் இல்லை என்று கூறுவார். காலை உணவுக்காக வேலையிலிருந்து விரைவாக வெளியேறி இஷ்ராக் தொழுகைக்காக நிற்பார்கள். காலை உணவுக்கான வேலையிலிருந்து விரைவாக வெளியேறி இஷ்ராக் தொழுகைக்காக நிற்பார். இவரது கணவர் 28 வருடம் ஜமாத்துடைய தலைவராக இருந்தார். வரக்கூடிய மக்களுக்கு விருந்தோம்பல் செய்வதில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார். மகனின் பொருளாதார நிலை நன்றாக இல்லாத நிலையிலும் ஏழைகளுக்கு உதவியும் செய்து வந்தார். பொருளாதார நெருக்கடி கஷ்டம் என்று வரும்போது தொழ ஆரம்பித்து விடுவார். கஷ்ட காலத்திலும் பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்க செய்தார். கல்விக்காக தமது கால்நடைகளையும் நகைகளையும் விற்றுவிட்டார். தமது சகோதரர்கள் மற்றும் பெற்றோர்களின் மரணத்தை சகித்து கொள்ள வேண்டி வந்தது. இருந்தும் எந்த முறையீடும் செய்ததில்லை. இவரது 2 பேத்திகள் வஃபாத்தாகிவிட்டன. மர்ஹூமா வசியத் செய்தவர் நினைவாக கணவருடன் 2 மகள்கள் 6 மகன்களை விட்டு சென்றுள்ளார். நான் ஏற்கனவே கூறியது போன்று நைஜீரில் அஸ்கர் அலி பட்டி சாப் மிஷனரியாக உள்ளார்கள். தப்லீக் பணிகளில் மூழ்கியிருந்ததனால் இவரால் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் தஆலா மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக. இவரது பிள்ளைகளுக்காக செய்த எல்லா துஆக்களையும் ஒப்புக்கொள்வானாக. பிள்ளைகளையும் கூட இவரது நன்மைகளை தொடர வாய்ப்பளிப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر